முடியாது? இவ்வளவு நாளைக்கு அப்புறமாமா அவரோட பூச்சாண்டிக்கு நீ பயப்படுற? அந்த மனுஷனை விடுமா. ஆனா திவ்யாம்மா எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்க எல்லாம் தேவையோட தாமா பண்றாங்க. அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை ஒரு சாக்கா வச்சு நடராஜுக்கு தூபம் போடணும். அது மூலமா அவனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும். அதான் அவங்க எண்ணமே. ஆமாமா, சித்தப்பாவுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுக்காக நடராஜ் வாழ்க்கையை பணையம் வைக்கலாமா? இத்தனை வருஷமா நான் உங்களை வளர்த்த அளக்கல. இப்போ ஒரு பிரச்சனை வந்ததுக்காக அப்படி விட்டுருவேனா? அவங்க பாட்டுக்கு தாம் தூம்னு குதிச்சு இன்னும் பிரச்சனையை பெருசாக்கத்தான் பாக்குறாங்களே தவிர தீர்த்து வைக்கிற மாதிரி பேசவே மாட்டேங்கிறாங்க. அம்மா, என்ன இருந்தாலும் நீ பெத்த அம்மா. உன் அளவுக்கு அவங்களால துடிக்க முடியாது. அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. நீ எடுத்திருக்கிறதாம சரியான முடிவு. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். உன் லெவலுக்கு நீ இதுதான் செய்ய முடியும். இதுதான் சரி. மதி, நம்ம போற காரியம் நல்லபடியா முடிச்சிட்டோம்ல? மா, திரும்பவும் சொல்றேன், நீ யோசிச்சதுதான் கரெக்ட். சாயந்தரத்துக்குள்ள நடராஜ் ஜெயிலுக்கு போக விடாம தடுக்கணும்னா இது ஒண்ணுதாம்மா வழி. வேற எந்த வழியும் இல்ல. கடவுளுக்கு பயந்து நேர்மையா ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருக்க. உனக்கு கெட்டது எதுவும் நடக்காதுமா. ஏதோ நர்சரி கார்டன் ஆள் தானே தம்பி பத்தி சொன்னாருன்னு சொன்னேன். அவன் கார்டன்ல போய் கேட்டப்போ அவன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டாங்கல்ல. அங்கிருந்து வெளியே வந்த உடனே ஆட்டோ கிடைச்சது. இதெல்லாம் நல்ல சகுனம் தானேமா. நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ற அடையாளம் தான். மா, இந்த தெருதான் அவர் சொன்னது. இங்கே கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. இங்கதான் நிறுத்துங்க, நிறுத்துங்க. அம்மா, இந்த வீடுதான் நினைக்கிறேன். 115. உள்ள போய் பார்க்கலாமா? சரி மதி, இந்தாங்க. இங்க சசிங்கிறவரை நர்சரி வச்சிருக்காரே. ஆமா, நீங்க யாரு? அவரை நாங்க பார்க்கணும். என்ன விஷயம்? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். அவன் வெளியே போயிருக்கான். கொஞ்சம் இருங்க, மருமகளை கூப்பிடுறேன். ரத்னா, ஏமா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. கொஞ்சம் இருங்க, இப்ப வருவாங்க. மதி, அவர் இல்ல போல இருக்கே. இல்லாததும் ஒரு வகையில நல்லதுதான். வீட்டுல இருக்கிற லேடிஸ் கிட்ட பேசினா நம்ம கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க. பார்த்தாலே தெரியுதே, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தாமா. கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்தவங்களா தான் இருப்பாங்க. விடுமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவங்க வீட்டுக்காரர் அவங்க பக்கம் மாறி இருக்காரு. நம்ம நிலைமையை எடுத்து சொல்லுவோம், கெஞ்சி கேட்போம். நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்மள மாதிரி சாதாரணப்பட்ட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குமா.
விழுந்துருச்சுங்க. என்னங்க இது? திறந்தா வச்சிருப்பீங்க, மூடி வச்சிருக்க வேண்டியதானேங்க. நல்ல வேளை எங்க அம்மா பார்த்தாங்க, வந்து காப்பாத்திட்டாங்க. ஐயோ, தண்ணிய கட்டியே குடிச்சிருச்சா பாருமா. ஆமா, இப்ப வந்து கேளு. குழந்தைய விட்டுட்டு எங்க போன? வாய கூப்பிடிக்கத்தாமா போனேன். குழந்தை இப்படி தனியா விட்டுட்டு யாராவது போவாங்களா? வயசாகுதே, கொஞ்சமாவது அறிவு வேணாம். என்னங்க, அதான் ஒண்ணும் இல்லைல்ல, எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னங்க பண்றது? அவரை வரட்டும், ஒண்ணு பேசிக்கிறேன். நல்ல வேளை நீங்க என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் வரலன்னா என் குழந்தைக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்க பாருமா, முதல்ல குழந்தைய குளிக்க வைமா. நீங்களும் வந்து கையை கழுவிக்குங்கம்மா. போ. வாமா, பாத்து. ஒண்ணு இல்லடா தங்கம். ஒண்ணு இல்லன்னா இத பாருங்க. செல்லம் ஏன் அழுவுறீங்க? இத பாரு, ஒண்ணு இல்ல செல்லம். பாரு பாரு பாரு. குழந்தைய குளிப்பாட்டிட்டீங்களாமா? குளிப்பாட்டேம்மா. என் உயிரையே திருப்பி கொடுத்துருக்கீங்க. உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேம்மா. ஆமா, என்ன விஷயமா என் வீட்டுக்காரரை பார்க்கணும்? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. என் கொழுந்தம் பொண்ணு மருந்து வாங்கி குடிச்சிருச்சு. ஆனா மாமனார் வீட்டுல தான் கொடுத்து கொல்ல பார்த்தாங்கன்னு போலீஸ்ல சொல்லிடுச்சு. ஆமா, பேப்பர்ல கூட வந்துச்சு. ஆமாங்க, நர்சரி கார்டன்ல உங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் வாங்கியிருக்கா. எங்க சித்தப்பா வீட்டோட எங்களுக்கு ரொம்ப வருஷமா சண்டை. இது காரணமா வச்சு என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அவர் பிளான் பண்ணிருக்காரு. அதனால உங்க வீட்டுக்காரர்கிட்ட அவர் ஏதோ பணம் கொடுத்து மாத்தி சொல்ல சொல்லியிருக்காரு போல. என்ன சொல்றீங்க? அவர் பணம் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டாரு. வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாரு. இல்ல, நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம். ஏதோ 5 லட்சம் வாங்கிட்டு தான் சொல்றாங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகுங்க. தயவு செஞ்சு அவரை உண்மையை சொல்ல சொல்லுங்க. எங்களால அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் அதுல கொஞ்சம் தரதுன்னா கூட நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்றேங்க. அங்க என்ன வெடி பார்த்துட்டு இருக்கீங்க? குழந்தைய தொடக்கூடாதுன்னா தொடவே மாட்டீங்களா? இந்தாங்க, குழந்தைய பிடிங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் புள்ள ஜெயிலுக்குள்ள போனா 2 நாளைக்கு வெளியில வர முடியாது. நீங்க தான் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி எப்படியாவது என் புள்ளைய ஜெயிலுக்கு போகாத மாதிரி பண்ணணும். இருங்கம்மா, நான் இப்பயும் அவர்கிட்ட போன்ல பேசுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏட்டையா ஐயா, எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டாச்சுங்க. டேபிள் கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன். சார், சீக்கிரம் உங்களை உள்ள போடுங்க சார். பார்க்க எனக்கு வயிறு இருங்க எரியுது சார், ஏன் அவசரப்படுறீங்க? தள்ளுங்க, வழி விடுங்க. சார் சார், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். யோ, எழுதுறியா? என்ன விஷயம் சொல்லு. சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். நான் சொன்னதெல்லாம் பொய் சார். என்னையா சொல்ற? பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்லிட்டேன் சார். துரைன்ன பொண்ணு தான் வந்து மருந்து வாங்கிட்டு போச்சு. தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்கிறதுனால தான் நான் மருந்தை கொடுத்தேன் சார். நடராஜ் வந்து நித்யா மருந்து வாங்கிச்சான்னு விசாரிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டேஷன்ல சொல்லுன்னு சொன்னாரு. என் கடையில வேலை செய்யற ஒருத்தன் துரையன்ட்ட போய் சொன்னா நிறைய பணம் தருவாருன்னு சொன்னான்.
அதை நம்பி நானும் இவரை போய் பார்த்தேன் சார். இவர் எனக்கு 5 லட்ச ரூபா தர்றேன்னு சொன்னாரு. அதுக்கு ஆசைப்பட்டு நானும் இப்படி தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல சார். யோ ஏன் மாத்தி பேசுற? நான் ஒன்னும் மாத்தி பேசல, நீங்க தான் மாத்தி பேச சொன்னீங்க சார். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் சொன்னதுதான் உண்மை சார். இவன் ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல சார். அதான் முதல்ல வாக்குமூலம் கொடுத்தால அது போதும் சார். இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். என்னது? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? ஏற்கனவே இவங்க எங்க இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து எல்லாத்தையும் விசாரிச்சிட்டாங்க. சாட்சி உன் பக்கம் இருக்குன்னு தான் பேசாம இருந்தேன். சார் அது வந்து என்ன பேசாதயா, பேசாத, கொன்னுடுவேன். உன் ஃப்ராட் தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ. இந்த ஆள் மேல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் இந்த ஆள் தூக்கி உள்ள வைக்கிறேன். யோ ஏட்டு, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி. சரிங்கய்யா. சார் ஒரு நிமிஷம். எங்க முன்னாடி இந்த ஆளை அடிச்சிங்கல்ல, அதுவே இந்த ஆளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு பாடமா இருக்கும் சார். இதுக்கு மேல எதுக்கு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு? விடுங்க சார், போய் தொலையட்டும். அத கொஞ்சம் இருங்க. இப்ப எதுக்கு விடணும்? எங்க அம்மா விட்டு கொடுத்ததால தானே இந்த ஆள் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காரு. நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் சார். நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் இவர் மேல. சரிப்பா, இங்கே எழுது. என்னங்க சார்? விடுங்க, இது போதும். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்க எல்லாம் கிளம்புங்க. சரிங்க சார். Thank you, வாங்க சார். வாங்க. ஏட்டு ஐயா, இதை கொண்டு போயிட்டு முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. போட்டுருங்க ஐயா. நீங்க 2 பேரும் அங்க போய் உட்காருங்க. போங்க போங்க, அப்படி போய் உட்காருங்க. ஏட்டு ஐயா. 2-3 பிரச்சனையை சேர்த்தே போடு. சரிங்க ஐயா. யோ வாயா சார். எவ்வளவு தைரியம் இருந்தா போய் சாட்சி சொல்லிருக்க. தாங்க மாட்டேன் சார், நான் தாங்க மாட்டேன் சார். திரும்ப மாற மாட்டியா? மாறமாட்டேன் சார், மாறமாட்டேன் சார். என் குழந்தை மேல சத்தியமா இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் சார். ஆமா, திடீர்னு வந்து எப்படி உண்மையா சொன்ன? கேக்குறல, சொல்லு. சொல்லிடுறேன் சார். அது வந்து தேங்க்யூ சார். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். லாயர் தான். அப்பா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அவங்க எங்களை எங்க ஜெயில போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டோம். நல்ல வேலை எதுவும் நடக்கல. நட்ராஜ், நீ திவ்யா கூட்டு கிளம்புடா. நாங்க கிளம்புறோம். சார் ரொம்ப நன்றிங்க. சரிங்க வரேங்க. வரேன் நட்ராஜ். பாப்போம். சார் பார்த்து கூட்டு போடா. பார்த்து போடா. என்னங்க சித்தி, 2 திருடனுங்களையும் ஜாமீன் எடுக்க வந்திருக்கீங்க? ஏய், யார பார்த்து திருடன்னு சொல்ற? நான் ஏன்டா அவங்கள ஜாமீன் எடுக்கணும்? நியாயமா பார்த்தா நீ தாண்டா உள்ள இருக்கணும். அம்மா, நீ எப்படி வெளியே இருக்க? இங்க பாரு, அந்த 2 திருடனுங்களும் உள்ள லாக்அப்ல தான் இருக்கானுங்க. எப்பயே பார்க்க நினைச்சா போய் பாத்துக்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், ஜெயில தான் போய் பார்க்கணும். போ. அத்தை, நீங்க வாங்க, நம்ம போலாம். பாத்துக்க.
இதுதான் சார் நடந்தது. சார், சார், என்னை விட்டுருங்க சார். சார், சார். நல்ல வேலை உண்மையை சொன்னேன். அதனால தான் உன்னை மன்னிச்சு விடுறேன். சரி நீ இப்ப போ. நான் எப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வரணும். சரியா? போறேன் சார், போறேன் சார், விட்டுருங்க சார். கேட்டியா? எஃப்ஐஆர் போட்டச்சா? போட்டாச்சுங்க ஐயா. எங்க என்னங்க இது அவனுங்க வெளியே இருக்காங்க, நீங்க உள்ள இருக்கீங்க. என்னதாங்க நடந்துச்சு? மா நீ யாருமா? நான் இவர் சம்சாரங்க. சம்சாரம்னு சொல்றதுக்கு வெக்கப்படுங்க. இவங்க 2 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறேன். நல்ல லாயரா பார்த்து இவங்களுக்கு ஜாமீன் வாங்குற வழியை பாருங்க. இந்த கன்றாவிய பாக்குறதுக்கு தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு கேவலமா இல்ல? இங்க பாருங்க, அந்த சுந்தரிய ஜெயிக்கிறதுக்கு 10 ஜென்மம் எடுத்தாலும் உங்களால முடியாது. உங்களுக்கு தான் அந்த துப்பு கிடையாது. அப்புறம் ஏன் வீணா அவகிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் நான் சுந்தரிய பழிவாங்காம விட மாட்டேன் அப்படி அப்படின்னு கீரை விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு தடவையும் அவ தானே ஜெயிச்சிட்டு இருக்கா. நான் கூனி குறுக்கி நிக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்க செய்யறதுக்கு ஒண்ணே தாங்க இருக்கு. அந்த சுந்தரிய கூட்டிட்டு வந்து கிழக்கு பக்கமா திரும்பி நிக்க வச்சுட்டு மொத்த குடும்பமும் அவ கால்ல விழுந்து, அம்மா தாயே, இதுக்கப்புறமா உன்னை எதுக்குற சக்தி எங்களுக்கு கிடையாது, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருமான்னு சொல்லி அவ கால்ல விழுந்துடலாம். இப்படி ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுறதுக்கு ஒரே அடியா செத்து போயிடலாங்க. மதி, அவங்க ஃபோன் பண்ண போய் ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல? ஆமாமா, 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். இன்னும் ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க. நேரம் வேற போயிட்டே இருக்கே. என்னன்னு தெரியலையேம்மா. தெரியலையேம்மா. மதி கேள. இருமா கேக்குறேன். இந்தாங்க குழந்தை கூட்டி விடுங்க. கேள. என்னங்க ஒரு நிமிஷம். நீங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போனாதாங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? அதான் ஒரு தடவை பேசினேன்ல. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி பண்றது? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன், எடுக்கல. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன குரல வசதி பேசுறீங்க? இவங்க பையனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இவங்க குழந்தைங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்குனீங்களா? ஐயா, நான் உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். என் பையன் ஜெயிலுக்கு போகாம நீங்க தான் காப்பாத்தணும். உங்க பையனை ஸ்டேஷன்ல இருந்து விட்டுட்டாங்க.